Hello friends, welcome back to Andhra Samyal. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் மேரி கிறிஸ்மஸ். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ப்ளம் கேக் தாங்க செய்ய போறோம். கிறிஸ்மஸ் வரனால நம்ம வீட்டிலே சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்கிற மாதிரி ப்ளம் கேக் தாங்க செய்ய போறோம். பேக்கரி ஸ்டைல்ல அச்சஸ்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க செய்ய போறோம். நல்லா சாஃப்டா இருக்குங்க. இப்போ இந்த ப்ளம் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு செரிஸ் எடுத்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு பிளாக் கிஸ்மிஸ் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நார்மல் கிஸ்மிஸும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ரிகாட் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பாதாமை கட் பண்ணி சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாம். நீங்க ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம், இல்ல மார்க்கெட்ல ரெடிமேடா கிடைக்குங்க. இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா இந்த ஆரஞ்சு ஜூஸ்ல நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 hour ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு டைம் இருந்தா 2 hours கூட ஊற வச்சு நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஊறட்டாங்க. இப்போ நம்ம கேரமல் பண்ணிக்கலாம். கேரமல் பண்றதுக்கு நல்லா கனமான இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கணும். ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கணும், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க சுகர் நல்லா கரையுது பாருங்க. இப்போ கேரமல் ஆன உடனே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த கேரமல் லிக்விட் மாதிரி பண்ணிக்கணுங்க. பாருங்க இந்த அளவுக்கு பண்ணிக்கினா போதும். இப்போ ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ இந்த கேரமல் வந்து நல்லா ஆறட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் எண்ணெய் தான் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது 2 நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க அது 2 நல்லா மிக்ஸ் ஆகுனாங்க. இப்போ மாவை சலிச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். குவான்டிட்டிலாம் கரெக்டா இருக்கணுங்க, அப்பதாங்க ப்ளம் கேக்கும் கரெக்டா வரும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டை பொடி சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சலிச்சுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா சலிச்சிட்டு பொறுமையா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ண உடனே கேரமல் லிக்விட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் இந்த மாவு நல்லா இந்த கேரமல்ல நல்லா மிக்ஸ் ஆகுனாங்க. பாருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கினா போதும். இப்போ ஆரஞ்சு ஜூஸ்ல ஊற வச்சா ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரக்ஷன்ல தாங்க மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க மாவு வந்து நல்லா கரெக்டா ரெடி ஆயிடுச்சு. இதாங்க கரெக்டான மெஷர்மெண்ட். இப்போ ஒரு ட்ரே எடுத்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பட்டர் ஷீட் வச்சுக்கணும். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்க மைதா மாவுல ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரேல மாவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ட்ரேவை ஒரு 2-3 வாட்டி டேப் பண்ணிக்கலாம். அப்பதாங்க ஏர் பபிள்ஸ் வராம இருக்கும். இப்போ இது மேல நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அது மேல இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் இருந்தா கூட ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கூட நீங்க இது மேல சேர்த்துக்கலாம். நான் இது மேல டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கினேன், பாதாம், முந்திரி, அதுக்கப்புறமா செரிஸும் சேர்த்துக்கினேன். பாருங்க இப்போ நம்ம இந்த கேக்கை பேன்ல ஆல்ரெடி 10 நிமிஷம் ஹீட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பேன்ல ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கேக் மோல்டு வச்சுக்கலாம். இதே க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 45 நிமிஷத்துல இருந்து 50 வரை குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க கேக் பேக் ஆயிடுச்சா இல்லையான்னு நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். பாருங்க மாவுல ஒட்டாம வந்திருக்கு. இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இந்த கேக் நல்லா ஆறட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம சைட்ல கத்தியில வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மோல்டுவை இப்படி திருப்பி போட்டு ஒரு 2 தட்டு தட்டினா கேக் வந்துடுங்க. இப்போ மேல இருக்கிற அந்த பட்டர் ஷீட்டுவை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு கேக்குவை திருப்பி போட்டுக்கலாம். கேக்கும் நல்லா ரொம்ப சாஃப்டா இருந்ததுங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துங்க. டேஸ்ட் கூட வேற லெவல்ல இருந்துங்க. இந்த ப்ளம் கேக்கை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. நீங்களும் இந்த ப்ளம் கேக்கை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற என்ன வீடியோஸ் வேணுமோ கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.